ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எம்ஏ ஸ்மார்ட் சர்வீசஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க ஆல்ரெடி ஏசி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ ஏசி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறதுக்காண்டி நம்ம போயிருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணதே கொஞ்சம் ராங்காகவே பண்ணியிருந்தாங்க. ஏர் சர்க்குலேஷனே இல்லை, அவுட்டர் வெண்ட். இங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து அவுட்டர் வெண்ட் இன்டோர் வெண்ட் ரெண்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நியூ ஏசி கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். இப்போ நம்ம ஓல்டு ஏசி எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதில் நான் சொல்லிடுறேன் எப்படின்னு. நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன் லைனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்டோர் அவுட்டோர் நம்ம பைப் லைன் ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயரிங் ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளக்கை எடுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் லைனை கழட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டோரில் வந்து ஃப்ளாரிங் இன்னர் ஃப்ளாரிங் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னர் ஃப்ளாரிங் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளார் நட்டு பைப் லைன் எல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டோர் யூனிட்டு ரிமூவ் பண்ணோம். அது அவுட்டர் யூனிட் பார்த்திங்கன்னா அவுட்டர் கஸ்டமர் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அவுட்டர் யூனிட் அங்கேயே வச்சுட்டு இன்டோர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்தோம். ஃப்ளாரிங் பார்த்திங்கன்னா இது 1.5 டன்னு. 1.5 டன்னில் கொஞ்சம் ஓல்டு டைப். இது 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு பைப் லைன் தான் இதில் வரும். மெயினாக வந்து ஃப்ளாரிங் வந்து ஓல்டு பைப் லைனாக இருந்தது. ஓல்டு ஏசி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெஃப்லான் போட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம நியூ ஏசி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளாரிங் நல்லா இருந்ததுன்னா மட்டும் நம்ம டேரெக்டாக டைட் பண்ணலாம், இல்லை டெஃப்லான் போட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஃபியூச்சரில் ரிமூவ் பண்ணி திரும்ப வேறு இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு த்ரெட்டிங் கரெக்டாக ஜாயிண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே போல் பிளேட் எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி ஃபிக்ஸர் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை ப்ளக்கெட்டை போட்டு ஆணியெல்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிளேட் ரொம்ப டேமேஜ் ஆகிடும், வளைஞ்சிரும். நம்ம இப்போ ஸ்க்ரூ போட்டிருந்தனால ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணி இன்டோர் அவுட்டர் ரெண்டுமே எடுத்து வச்சுட்டு நம்ம ஏசி இது என்ன மாடல்னு பார்த்திங்கன்னா அமேசானில் தான் கஸ்டமர் வாங்கியிருந்தாங்க. இது என்யூ மாடலு. என்யூவில் 1.5 டன்னு 4 ஸ்டாரு. உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம தனியாகவே இந்த ஏசி மட்டும் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இது சேம் அதே தான். இன்டோர் யூனிட் பார்த்திங்கன்னா அவுட்டர் யூனிட் பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்டர் காப்பர் பைப் வந்துடும். இதில் 3 மீட்டர் கம்யூனிகேஷன் ஒயரு 4 கோர் ஒயர் வந்துடும். இன்வெர்டர் ஏசியில் மட்டும் உங்களுக்கு 4 கோர் ஒயர் வரும். அவுட்டர் யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பெயிண்ட் கோட்டட் தான் வரும். மேலே வந்து உங்களுக்கு ரஸ்ட் ஃப்ரீ இதில் வராது. காயிலுக்கு மட்டும் ப்ளூ கோட்டிங் வரும். கேஸ் லீக் ஆகாமல் இருக்குங்காண்டி ப்ளூ கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ப்ளூ கோட்டிங் எப்படி இருக்குங்கிறத அதுவும் ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்டோர் யூனிட் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு 1.5 டன்னுங்கிறது கொஞ்சம் யூனிட் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு 1.8 டன் அந்த மாதிரிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கும். அதாவது இப்போ ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் 180 ஸ்கொயர் ஃபீட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். இது யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வரும். அதில் எதுவும் டிசைன்லாம் வராது. அப்புறம் உங்களுக்கு நம்ம EU மாடல் மாதிரியே தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இன்டோர் யூனிட் பார்த்திங்கன்னா சேம் எல்லாமே. இது 4 ஸ்டாரு 5 ஸ்டாரு உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. மேக்ஸிமம் வந்து பவர் சேவிங்காண்டி மட்டும் தான் உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறது. அதனால் நமக்கு ஸ்டார் ரேட்டிங் மேக்ஸிமம் தேவையில்லை. இன்வெர்ட்டர் நான் இன்வெர்ட்டர் அது மட்டும் நம்ம மேக்ஸிமம் பார்த்தாலே போதுமானது. இன்வெர்ட்டர்னாலே உங்களுக்கு பவர் சேவிங் தான் ஆகும். ஸ்டார் ரேட்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸுக்காண்டி கொடுத்துருக்காங்க. மெயினாக நம்ம இன்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணையில் ஸ்பிட் லோடு வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எதுக்காண்டினா வாட்டர் ஸ்லோப்பிங்காண்டி. நீங்கள் அப்புறம் ஸ்பிட் லோடு வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் லீக்கேஜ் உள்ளே வரும். இது சேம் அதே மாதிரி நம்ம இன்னர் ஃப்ளாரிங் தான். ரைட் சைடு நம்ம ஜாயிண்ட் எடுத்து நம்ம அவுட்டர் யூனிட் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த இடத்துல வைக்கல. இங்கே வச்சோம்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆயிரும். அது இது இன்வெர்ட்டர் ஏசி கண்டிப்பாக ஸ்டார்ட்டே ஆகாது. நம்ம இப்போ அவுட்டர் யூனிட் வந்து டெரஸில் வச்சோம், அதனால் பைப் லைன் பத்தலை. இது 3 மீட்டர் காப்பர் பைப் கூட நம்ம பைப் லைன் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி பிரேசிங் பண்ணி மேலே அவுட்டர் யூனிட் கொண்டு போய் வச்சோம். ஃப்ரேசிங் ஸ்விட்சிங் பண்ணுறது மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்விட்சிங் டூல் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளாரிங் டூலும் அந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு கிரிப்பிங் நல்லாயிருக்கும், ஸ்விட்சிங் கிளியராக இருக்கும். ஃப்ரேசிங் பண்ணுறதும் சேம் அதே மாதிரி தான். ஃப்ரேசிங் கன்று பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாங்கள் யூஸ் பண்ணுற கன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி கன்று கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம டபுள் கன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் அந்த எப்படி பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த பிளேட் இருக்கணும். அந்த பிளேட் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹீட்டிங் வந்து கரெக்டாக கவர் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் ஹீட் ஆகும், இன்னொரு சைடு ஹீட் ஆகாது. வெல்டிங் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்காது. இந்த பிளேட் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெல்டிங் பிரேசிங் நல்லா கிளியராக எல்லா சைடுமே உங்களுக்கு ஈவனாக மெல்ட் ஆகி உங்களுக்கு சால்ட்ரிங் கிளியராக இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைப்லைனு நம்ம மேலே மாடியில் கொண்டு வச்சு நான் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம எல்லாமே காட்டன் டேப் போட்டு தான் பண்ணுறது. காட்டன் டேப் போட்டு இன்சுலேட் பண்ணிவிட்டு அது போக ஃபோம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஜாயிண்ட்டு இன்சுலேஷன் டேப் போட்டுருங்க. இன்சுலேஷன் டேப் எதுக்குன்னா, நம்ம சப்போஸ் உங்களுக்கு பைப்பில் மீறி கண்டென்சேஷன் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோம் வழியாக லீக்கேஜ் வரும். அது வழியாக உங்களுக்கு காட்டன் ரோல் வந்து வாட்ரு வந்து ஸ்டோர் ஆகும் அதில். அதனால் மேக்ஸிமம் நம்ம அதிகமாக லே பண்ணுற மாதிரி இருந்தோம்னா ஃபோம் வந்து பிட்டாக ஜாயிண்ட் தான் நம்ம போடுவோம். அந்த ஃபோம் இல்லாமல் நம்ம இன்சுலேஷன் டேப் பேக்கிங் டேப் போட்டு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் லீக்கேஜ் வராது. அதுக்கு மேலே நம்ம ஃபோமுக்கு மேலே நம்ம காட்டன் டேப் போடும்போது இன்னும் உங்களுக்கு இன்னும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே நம்ம காட்டன் டேப் தான் போட்டு யூஸ் பண்ணுறது. ஒயிட் டேப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் லீக்கேஜ் வரும். அதே போல் நம்ம அவுட்டர்லாம் பிரச்சனை இல்லை. இன்னர்லாம் பைப்லைன் கொண்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னரில் அதிகமாக லே பண்ணுற மாதிரி தான் காட்டன் டேப் யூஸ் பண்ணுங்கள். வாட்டர் கண்டென்சேஷன் ஆகாது. நம்ம இன்னர் 2 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே போல் சேம் இன்னர் பிளாரிங் தான் நம்ம பைப் மேலேருந்து தள்ளிட்டு உள்ளே ஒரு மீட்டருக்கு ஒரு 2 அடி தான் இருந்தது. அதை நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிட்டோம். சேம் ஆல்ரெடி அந்த ஏசி எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதே லொக்கேஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இல்லை வேறு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணிவிடுவேன். அவுட்டோர் 2 நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பைப்லைன் பாருங்கள் எப்படி கொண்டு போயிருக்கோம்னு. மேக்ஸிமம் அவுட்டோர் இப்போ கேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வேக்கம் பண்ணிவிடுங்க. வேக்கம் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். பைப்லைன்லாம் ஃப்ரேசிங் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வேக்கம் பண்ணிவிடுங்க. இல்லை ப்ரெஷர் இருந்ததுன்னா நைட்ரஜன் கொடுத்து செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம சேஃப்டிக்காண்டி தான். ஃப்யூச்சரில் நம்ம கேஸ் லீக்கேஜ் வருது அப்படின்னா நமக்கு தான் லாஸ் ஆகும். அது கம்பெனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கவர் பண்ணிவிடுவாங்க. ஓன் டெக்னீஷியனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கை காசு போட்டு கேஸ் ஏற்றுற மாதிரி இருக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணி காட்டிட்டு ஒயரிங் எல்லாமே நீட்டாக கிளிப் போட்டு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீட்டாக பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்கு எவ்வளோ க்ளியராக பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளியராக பண்ணுங்கள். எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். பேக் சைடு ஒயிட் சிமெண்ட் கம்பல்சரி போட்டுடுங்க. வாட்டர் லீக்கேஜோ இல்லை வேறு எதனா ஒரு பூச்சி எதுவும் போயிடாமல் இருக்கிறதுக்காண்டி தான் மெயினாக அது போடுறது. ட்ரெயின் பைப்பு எல்லாமே க்ளியராக பார்த்துக்குங்க. எதனா டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். வீடியோ தெரியாதவங்களுக்கு மட்டும்தான், தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கஸ்டமராக இருந்தால் டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.